ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்த வீட்டுக்கு பக்கத்து கட்டடத்துல நம்ம கூட வாழ்ந்த மக்கள்லாம் பார்த்தோம். அதுல ஒருத்தவங்க நம்ம அன்பு நிறை ஆனந்தி. அப்புறம் சொல்லுங்க உங்க பேர் என்னமா? பவித்ரா. பொக்கிஷம். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளையோட வந்தாலே தாங்க அவங்கள வந்து நாங்க ஃபயர் பவித்ரா, பவர்ஃபுல் பவித்ரான்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க. பாத யாத்திரை பவித்ரா. நைஸ்ன்னு சொல்லும்போது உங்க முகத்துல பார்த்து அந்த வெறிய பாத்தீங்களா? அதுலயும் வந்து அந்த கடைசியில் ஒரு வாழைப்பழத்தை வச்சு நம்ம 2 பேரும் ஒரு பெரிய மன உளைச்சல் அந்த வாழைப்பழத்தை வந்து வச்சு எங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு தான் கோயில் வீடா போயிட்டு இருக்காங்க. அதனால பாவ மன்னிப்பு போயிட்டு அதுக்காக போய் சாமிட்டு போய் தெரியாம அவங்க கிட்ட வாழைப்பழத்தை பிடிங்கிட்டேன். அவங்க பாவம் பசியில இருந்திருப்பாங்க, மத்தவங்களோட பசியில கைய வச்சுட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு போயிட்டு எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன். அதனால பாத யாத்திரை பவித்ராவை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுலையும் நம்ம அன்பு நிறை ஆனந்தியை சந்திச்சதே ரொம்ப மகிழ்ச்சி. விஜய் தொலைக்காட்சியில நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வரோம். நீங்க எல்லாம் பார்த்து உங்க முத்து அவர்கள் அது என்னங்க முத்து அவர் நீங்க சொல்லும் போது முழுப்புக்கு இருக்க மாதிரி நம்ம தூக்கி போட்டு இவங்களை பாக்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆமா நான் வனவிலங்கு பூங்கால இருக்கேன். 350 ரூபாய் டிக்கெட் தான் பார்க்க முடியும். ஏங்க நான் வாட்டில பிடிச்சிருக்கேன். நம்ம சோசியல் மீடியால போற இதே உங்க பாக்கலைங்கிறத ஒரு நாசுக்கா சொல்றாங்க. அதெல்லாம் சாப்பிடுங்க பசங்க. வாழ்த்து சாப்பிடுற 2 வாய் சோறுக்கு